கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகன என்ஜினை வைத்து 4 சக்கர வாகனத்தை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். மாணவர்களுடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தின் இன்ஜினை பயன்படுத்தி 4 சக்கர வாகனத்தை வடிவமைத்திருக்கின்றனர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். குறைந்த செலவில் 4 சக்கர வாகனம் என்பது தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்மோடு அந்த வடிவமைப்பு செய்யப்பட்ட மாணவர்கள் இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம். தம்பி வணக்கம். இந்த எண்ணம் உங்களுக்கு முதல் கட்டமாக எப்படி உருவாச்சு சொல்லுங்கள். இது ரத்தன் டாட்டாவோட நேனோ காரை பார்த்து தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. அவர் எப்படின்னா குறைஞ்ச செலவில் எல்லாரும் எளிதாக வாங்கிய மாதிரி நேனோ கார் பண்ணியிருந்தார். நாங்களும் அது மாதிரி பண்ணலான்னு கார் இன்ஜினில் பண்ணலான்னு பார்த்தா அது ரொம்ப ரேட்டு எல்லாரையும் ஈஸியாக வாங்க முடியாது. அதனால நல்ல பைக்கோட இன்ஜினை வச்சு பண்ணியிருக்கோம். இது முதல்வரோட நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே அங்கீகரித்து இது எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுது. ஓகே, எத்தனை பேர் இணைஞ்சு நீங்கள் அந்த வடிவமைப்பு செஞ்சீங்க இந்த காரை? இது நானும் என் ஃப்ரெண்டு பர்வீனும். என் பேர் ஆகாஷ், இவன் பர்வீன். ஓகே, நம்மோடு பர்வீன் இணைகிறார்கள். அவர்கிட்டையும் கேட்கலாம். தம்பி வணக்கம். இதில் எந்த மாதிரி வசதிகள் இருக்குது, வடிவமைப்பு எப்படி செய்திருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் பைக்கோட இன்ஜினும் காரோட கியர் பாக்ஸும் சேர்த்து வச்சு இந்த பண்ணியிருக்கோம். பைக்கோட இன்ஜினோட கெப்பாசிட்டி 150 சிசி, 150 சிசி. அதாவது ஒரு கார் கியர் பாக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். பைக்கை கியரம் போடலாம், காருக்கு கியரம் போடலாம். வண்டியோட வெயிட் ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா 600 கிலோ. இன்னொரு 600 கிலோ இருந்தாலும் இந்த வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ட்ராவல் பண்ணலாம். 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போவோம். வேறு காரில் இருக்கிற மாதிரி எல்லாமே இதில் எல்லாம் இருக்குது. லைட்டு எல்லாமே ஒயரிங் எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஸ்பீடோமீட்ரு எல்லாமே ஒர்க்கிங் தான். பேட்டரியோட கெப்பாசிட்டி காரோட பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைக்கோட காயில் கரண்ட்டில் தான் இதுக்கு சார்ஜ் ஆகும். அப்படி இன்னும் யாரும் இல்லைன்னா காரோட பேட்டரி காரோட டைனமோ அடியில் கொடுத்துருக்கேன், க்ரௌண்டில் செட் பண்ணியிருக்கேன். வேணும் அதில் தான் கரண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் இதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோம். எங்களை அரசு அங்கீகாரமும் எங்களை இன்னும் பெரிய அளவில் ஊக்குவிக்கணும், இன்னும் அடுத்தடுத்த லெவலில் போகணும். இந்த மாணவர்களை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்பதே இந்த மாணவர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.